ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மசால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நான் இப்போ வந்து குக்கரில் போடுறேன். உருளைக்கிழங்கு நம்ம வந்து ஒரு 2-3 போதும். இது வந்து என் பொண்ணுக்காக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போடலாம். நான் கம்மியாக காரம் வேணுன்றதுனால ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரு 2 தக்காளி போட்டு 2 வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, இது 3ஐயும் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவையும் சேர்த்து போட்டுடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான், குழம்பு மசால் பொடி வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சது அதை தான் போட்டிருக்கேன். நீங்கள் தனி மல்லியாக போட்டுக்கலாம், தனி மல்லி பொடி, மிளகா பொடி தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். இது நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாத்தோட பச்சை வாசனையும் போய் நல்லா கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாணி அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 2-3 அதையும் சேர்த்து மசித்து இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளோட இந்த குழம்பு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து வெங்காயம், கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸையும் நான் வந்து பொரித்து வச்சுருக்கேன். நம்ம கடையிலலாம், வண்டி கடையிலலாம் நம்ம ஊரில் சாப்பிடும்போது இந்த மாதிரி தான் கார்ன்ஃப்ளாக்ஸு எல்லாம் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பூரியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். வீட்டிலே தான் நான் வந்து பூரி பொரித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குழம்பையும் ஊற்றிக்கலாம். பட்டாணி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மசிக்கணும்னா மசிக்கலாம். நான் 1-2 தான் மசித்து போட்டிருந்தேன். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தில் லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சேவ், அதாவது நம்ம ஊரில் ஓமப்பொடின்னு சொல்லுவோம்ல, அந்த ஓமப்பொடி மிக்சரையும் கொஞ்சம் மேலே தூவியாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளாக்ஸை போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளாக்ஸையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இதில் பொரி வேணுன்னா கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.